உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம். தாவேகாவின் தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்கள் 1.50 கோடி வரி ஏய்ப்பு, அதாவது வரி கட்டாம மறைச்சிருக்காரு. அரசாங்கத்துக்கு எதிராக இந்த குற்றம் வந்து செய்திருக்காரு. இதை உயர்நீதிமன்றமானது உறுதி செய்திருக்கின்றது. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, பனையூர்ல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டு இருக்காங்க. யார் பண்றதுன்னா வந்து ஏதோ வேற யார் கட்சிக்காரெல்லாம் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய அவங்க சுற்றத்தார்கள்லாம் சேர்ந்து ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஜய் அவர்களால பாத்தீங்கன்னா எங்களோட நிம்மதியே போச்சு, நாங்க நிம்மதியா இருக்கணுன்றதுக்காக தான் ஈசிஆர் பக்கம் வந்து வீடு வாங்கி கஷ்டப்பட்டு நாங்க கட்டினா இவங்களால பார்த்தீங்கன்னா தொல்லையா இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல இன்னொரு விஷயமும் இருக்கு. திமுக கூட்டத்தில இருந்து திரு வேலுமுருகன் அவரும் வெளியே போறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் முதல் வீடியோல முழுசா பார்க்க போறோம். முதல்ல ஒவ்வொன்றா பார்ப்போமே. முதல்ல வந்து இந்த வரி மேட்ரு வந்துருவோம். திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சியினுடைய பேர் அறிவிறதுக்கு முன்னாடியே இந்த கல்வி விருது விழாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி மாணவர்கள்ட்ட பேசுவார். நீங்கள் வந்து பணம் வந்து ஓட்டுக்கு வாங்கக்கூடாது, அதை வந்து நீங்கள் பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும், நீங்கள் நாளைய வாக்காளர்கள் நீங்கள், அதனால் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்களும் சொல்லணும், நீங்களும் வாங்கக்கூடாது அப்படின்றத சொன்னார். இந்த ஊழல் ஒழிப்பு அப்படின்றதுல விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார், ரொம்ப தீர்க்கமாக இருக்கார், நம்மளை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதெல்லாம் இருந்துட்டு ஆமாம் நான் வந்து 15 கோடிக்கு வந்து வரி கட்டாமல் இருந்தது உண்மைதான் அப்படின்றது அவரே ஒத்துட்டு இருக்காரு. இந்த வழக்கு முழுசாக பார்ப்போமே. நம்ம 2015ஆம் ஆண்டு புலிப்படம் வந்து வருது. இந்த புலிப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து 16 கோடிக்கு பார்த்தீங்கன்னா செக்கு வாங்கியிருக்காங்க. செக்கு மூலமாக வந்து பணம் பரிமாற்றம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து அதுக்கான வரி கட்டப்பட்டு தான் பணம் பரிமாற்றம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோடி கிட்ட வந்து கையில் கேஷாக வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்குமே வரி கட்டலை. அப்புறம் அவரே வந்து வருமான வரித்துறையினுடைய என்கொயரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மட்டும் இல்லாமல் இன்னும் 15 கோடி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட அந்த புலிப்படத்துக்கு மட்டும் எவ்வளவு வாங்கியிருக்காரு? அந்த நீங்க கரெக்டா கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த 34, 35 இந்த 34, 35 கோடி கிட்ட வந்து வருது. இதுல வந்து இவர் ஒத்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, 16க்கு கட்டியிருக்கேன், மீதி 5க்கு மட்டும் தான் நான் கட்டுவேன். ஆனா இப்ப நான் கையில வாங்கினது நான் 15 கோடி, இதுக்கு வந்து கட்ட முடியாது. ஏன்பா கட்ட மாட்டேன்னு கேட்டா, வருமான வரித்துறை வந்து அவங்க பதிவு பண்ண வேண்டிய இந்த வழக்கை வந்து காலதாமதமாக பண்ணிட்டாங்க, அதனால் நாங்கள் கட்ட மாட்டோம் அப்படின்றத வந்து ஒரு மேல்முறையீடு போயிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய நாட்டிற்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரு விஜய் அவர்களே சொல்கிறாரு, ஆமாம் நான் வந்து 15 கோடி வாங்கினேன் தான், அதுக்கு நான் வந்து வரி கணக்கு வந்து காட்டல தான். ஏன்டா காட்டல அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்க ரசிகர் மன்றமாக இருந்துச்சு இல்லையா, அப்போது அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 64 இல்லை 65 லட்சமோ நான் செலவு பண்ணேன் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. வருமான வரித்துறை அதெல்லாம் கிடையாதுப்பா, நீ வந்து வாங்கினதானே, அது உண்மைதானே? ஆமாம் உண்மைதான். திரு விஜய் அவர்களே ஒத்துக்கிறாரு, நான் வந்து 15 கோடி ப்ளஸ் அந்த 5 கோடி வந்து 20 கோடிக்கு வந்து நான் வந்து வருமான வரி கட்டாமல் தான் இருந்தேன், நான் வேணா அந்த 5 கோடிக்கு மட்டும் கட்டுறேன், இந்த 15 கோடிக்கு வந்து கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது எப்படி வந்து சொல்கிறாங்க? இது வந்து உறுத்தலை அவங்களுக்கு சொல்கிறதுக்கு. அதாவது நீங்கள் ஊழலை ஒழிப்புன்றீங்க, அது இது எல்லாமே பேசுகிறீங்க, இது மிகப்பெரிய ஊழல் இல்லையா? நீங்கள் வந்து நாட்டினுடைய சொத்தை கொள்ளையடிச்சிங்கன்னு யாரும் சொல்லலை. வருமான வரித்துறை வருமான வரி கட்ட வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. அப்போது இந்த கணக்கில் வந்து காட்டாத வருமானம், இதற்காக தான் பல அமைச்சர்கள், பல முதலமைச்சர்கள் இந்தியாவிலே தண்டனை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு சிறையில் இருந்துள்ளார்கள் என்பதை திரு விஜய் அவர்கள் தெரிந்து கொள்ள மாட்டாரா? இப்போ வருமான ஏய்ப்பு பண்ணுவது என்பது ஒரு குற்றமே கிடையாது. வெறுமனையா வந்து ஸ்டாலின் அங்கிள் குடும்ப அரசியல் ஒழிக, திமுக தீய சக்தி அதோடு சொல்லிட்டா போட்டோமே வந்து ஒரு அரசியலில் தூய்மையான ஒரு நபராக திரு விஜய் வந்து தன்னை மாற்றிப்பார், அப்படி மாறிடுவார் நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. இது மிகப்பெரிய ஒரு மோசடி, இது மிகப்பெரிய ஒரு குற்றம். இதற்கெல்லாம் இவங்க வந்து வக்காலத்து வாங்கி எப்படி நீதிமன்றத்துக்கு போகிறாங்கன்னு தெரியல. சரி, வருமான வரித்துறை காலதாமதமாக வழக்கு பதிவு பண்ணிச்சு, நீங்கள் சொல்கிறது சரியாகவே இருக்கட்டுங்க, 100% சரியாகவே இருக்கட்டும். ஆனாலும் அந்த 15 மற்றும் அந்த 5 20 கோடிக்கு வருமான வரித்துறையினுடைய அந்த வருமான வரி சட்டத்தின்படி நீங்கள் வரி செலுத்த வேண்டியது கட்டாயம் தானே? அதை ஒரு குடிமகனாக நீங்கள் செலுத்தணும் தானே? ஏன் உங்களால் செலுத்த முடியல? ஏன்னு கேட்டால், நீங்கள் அந்த மறைச்சதை ஒத்துக்கிட்டு அதை செலுத்தினா உங்கள் இமேஜ் வந்து போய்டுன்னு நினைக்கிறீங்க. திரு விஜய் அவர்களே, நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாருமே அந்த பேட்டியை பார்த்துருப்போம். ஒரு முறை அந்த பேட்டில் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பு வரை கருப்பு பணம் வாங்கினேன் தான். ஆமாம் கொடுத்தாங்க, வாங்கினேன், ஆனால் அதன் பிறகுலாம் நான் வாங்கினது கிடையாது. அப்போ சினிமா இண்டஸ்ட்ரியும் கிடையாது, இன்றைக்கி ஒரு ரியல் எஸ்டேட் முதற்கொண்டு ஒரு லேண்டை வாங்கினது முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே கருப்பு பணன்றது இருக்குதான், அது நம்ம இல்லைன்னா சொல்ல. ஆனால்
நீங்கள் கோடி கோடியாக வாங்குறீங்க சம்பளம், இன்னைக்கு கெரியருடைய உச்சத்திலிருந்து நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. அப்போது உங்களை போன்றெல்லாம் வரி ஏய்ப்பு செய்துவிட்டு அதை நியாயப்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் யார்? உங்களிடம் நாட்டை ஒப்படைத்தால் இந்த நாடு எப்படி இருக்கும் என்பதை ஒரு குடிமகன்களாக நாங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நேரத்தில் வந்து இருக்கிறோம். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் பாருங்க, நீங்கள் பனையூர். இப்போ இந்த பனையூரில் விஜய் அவர்கள் எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா ஈசிஆர் சாலையில். இதே ஈசிஆர் சாலையில் தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய வீடுமே வந்திருக்கு. அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு டைம் கூட வந்து எங்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து இந்த கட்சிக்காரெல்லாம் இடையூறு பண்ணான்னு சொன்னதே இல்லையே. நானெல்லாம் அண்ணன் சீமானுடைய பிறந்த நாளுக்கு அங்கே போனவன். எவ்வளோ கூட்டம், எவ்வளோ கார் இருந்துச்சுன்னு சொன்னது. ஆனால் அவ்வளவுமே நேர்த்தியாக அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கு இடையூறு செய்யாத வண்ணம் இருந்தது. அதுதான் ஒரு நாகரிகம். ஆனால் இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, அங்கே வந்து விசில் அடிச்சிட்டு இருக்கானுங்க, ஃபுல்லாக விசில் எடுத்து ஊதிட்டு இருக்கானுங்க. ஏன்பா அது உன் சின்னதான்பா, அதுக்குன்னு நீ வந்து பொது இடையூறு பண்ணுறியே, உனக்கு வந்து என்ன நாகரிகம் இருக்குது உனக்கு? விசில் அடித்து நீ வந்து அங்கே வந்து ஒளி சர்ச்சையை வந்து ஏற்படுத்திட்டு இருக்க. இது எவ்வளோ ஒரு மோசமானது இது. அப்போ அங்கே இருக்கிற குடியிருப்புவாசிகள் பேச மாட்டாங்களா? உடனே அவனால திமுக தூண்டி விட்டுச்சுன்னு சொல்லுவாங்கன்னா, திமுக விமர்சனம் பண்ணிட்டு அது வேற. நம்ம திரு விஜய் அவர்களை வந்து திமுக மாதிரி நீ ஏன் அரசியலுக்கு வரலாம் கேட்கல. ஆனால் அரசியலுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய பொது தொந்தரவு ஏன் செஞ்சுட்டு இருக்கீங்க? அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையை அங்கே ஈஸியாக சாலையில் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. அதாவது அங்கே வீடு கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து போகிறதுக்கு இவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? நீங்கள் வந்து இங்கே இருந்தால் மட்டும் நீங்கள் உள்ளே போனால் மிதி பேர்லாம் போகக்கூடாது. நீங்கள் யாருங்க நீங்கள் வந்து உள்ளே போகக்கூடாது சொல்கிறதுக்கு? நீங்கள் என்னென்னா வந்து அத்தாரிட்டி, கவர்மெண்ட் அத்தாரிட்டியா? கிட்டத்தட்ட இன்னைக்கு அவ்வளோ பெரிய அமக்கலம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய மனு 50,000 பேர் மனு வாங்கியிருக்காங்களாம் பாருங்க. ஒரு நியூஸில் தான் பார்த்தேன் நான். தப்பாக போட்டாங்களா இல்லை உண்மையாகவே 50,000 பேரான்னு தெரியல எனக்கு. 50,000 பேருக்கு வந்து விநியோகம் பண்ணியிருக்கீங்கன்னா 234 தொகுதி தான் இருக்குது. ஒரு 5,000னா கூட பரவாயில்ல. 50,000 பேருக்கு நீங்கள் வந்து விநியோகம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதுவுமே புரியல. அப்போ அவ்வளோ பேருக்கும் வந்து உண்மையாகவே வந்து மிகப்பெரிய ஜனநாயக தன்மையோட நடக்கலை. அதாவது இது எல்லா கட்சிக்குமே பொருந்துங்க. தலைவருக்கு தெரியும், ஒரு 6 சீட்டோ 10 சீட்டோ 20 சீட்டோ 30 சீட்டோ ஒரு கூட்டணி கட்சி வாங்கினா கூட, இல்லை தனிச்சு வந்து நாம் தமிழ் கட்சி மாதிரி போட்டுட்டா கூட தலைவருக்கு தெரியும். தலைவருக்கு தான் தெரியும் யாரை நிற்க வைக்கலான்றது. ஆனால் நீங்கள் அப்படியே பயங்கர ஜனநாயக தன்மையாக இருக்குது. அதனால தான் 50,000 பேர் அப்படியே மனு நாங்கள் கொடுத்துருக்குன்னு சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொது இடையூறு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அப்போ டிவிகே என்ற கட்சி இன்னைக்கு இந்த 2 நியூஸ்லையுமே மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தமிழகத்தில் சந்தித்து கொண்டிருக்கிறது, சந்திச்சிருக்கு. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ணன் வேல்முருகன் அவங்களுடைய மாவட்ட செயலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திமுக கூட நமக்கு வேணான்னு நம்ம போயிடலாம், இந்த கூட்டணி ரொம்ப மோசமாக இருக்குது, இங்கேருந்து வெளியேறலான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை அண்ணன் வேல்முருகனுக்கு, அந்த டிவிகே தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. வேல்முருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக விட்டு வெளியேறிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவரும் பல முறை வந்து ஒரு சீட்டு தான் இல்லையா, அந்த டிவிக்கு ஒரு சீட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு சீட்டுக்காக நம்ம போய் இருக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து கிட்டத்தட்ட அவருமே வந்து இந்த டிஎம்கே விட்டு அந்த டிவிக்கே வந்து வெளியேறும் அப்படின்றதா பார்க்கப்படுது. நிறைவாக சொல்ல விரும்புவது, விஜய் போன்றவர்களெல்லாம் அரசியலில் வந்து புரட்சி ஏற்படுத்த போகிற சொல்லிட்டு, ஒரு அரசியலில் மிக முக்கியமானது நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த கரைப்படையாத கரங்களாக இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் நான் வந்து வரி கட்ட மாட்டேன், மேல்முறையீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறீங்கன்னா போங்க, எது வரைக்கும் போகிறீங்களோ போங்க. உச்சநீதிமன்ற தலையிலே வந்து கொட்டு வச்சு அனுப்புவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரியும். நண்பர்களே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.